நாட்களை தொடர்ச்சி 1வது அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை வாசிக்க கேட்கும். வாசிக்கலாம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு நாம் அவரோடு இணைந்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன், நம்மை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கு அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். 10வது வசனம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை குறித்து எப்பொழுதும் பேசவும், ஒருத்தருக்கு ஒருவர் பிரிவினைகள் செய்யும்படி, பிரிவினை காரியங்களை செய்யாதபடிக்கு, பிரிவினை இல்லாதபடிக்கு ஒரே மனதோடு ஒரே யோசனையோடு உள்ளவர்களாய் எல்லோரும் ஒரே நலன் காக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். போதும். இப்போ நம்மள ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரே சிந்தையா இருங்க, எல்லாருக்கும் ஒரு அன்பு செலுத்துங்க, எல்லாருமே நம்பிக்கையாக இருங்க, பிரிவினை உண்டாக்காதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா அப்பா பிள்ளைங்க மனைவி, அம்மா அப்பா 2-4 பிள்ளைங்க இருந்தால் அவங்களுக்குள்ள என்ன பண்ணாது, பிரிவினை வராது. பிள்ளைங்க வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அம்மா பக்கத்தில் 2 பிள்ளைங்க சப்போர்ட் பண்ணால் அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க சப்போர்ட் பண்ணும். அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவினை வந்துடும். பிள்ளைங்க சின்னதாக இருக்கிற வரைக்கும் ஒன்றும் இருக்காது. அப்போ ஒரு 2 பேருக்கும் ஒரு கோபதாபம் வந்துச்சுனாக்கா, எங்கே இது வச்சுருந்தேன், எங்கே வச்ச, 2 பேருக்கும் சண்டை வந்தால் கூட எங்கே வச்சேன், அங்கே தான் இருக்கும் பாருங்கள், கொஞ்சம் கோபத்தில் பேசுவாங்க, அப்புறமா என்ன பண்ணிடுவாங்க, அன்பாக பேசிடுவாங்க. இந்த பிள்ளைங்க வளர்ந்ததுக்கப்புறம் உங்கள் போய் உங்கள் அம்மாட்ட அதை வாங்கிட்டு வா, இவங்க சொல்லுவாங்க உங்கள் அப்பாட்ட கொண்டு போய் இதை கூட, ஒருத்தர் என்ன பண்ண மாட்டாங்க, பேசிக்க மாட்டாங்க. அப்போ யார் பிரிவினைக்கு காரணமாக நடுப்புற வரா, பிள்ளைங்க வராங்க. அல்லேலூயா. உண்டாக்கக்கூடாது. ஒரு சபையில் இருந்துக்கிட்டு ஒரு வேலை செய்கிற இடத்துல உட்காந்துட்டு மேனேஜருக்கு சப்போர்ட்டாக, அவங்களுக்கு சப்போர்ட்டாக, இவங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணும்போது, அப்போ ஒரு காரியத்தை தேவன் பார்த்துட்டே இருப்பார். நீதி செய்யும்போது நீனே அவன் ஒரு எளியவனாக இருக்கிறான், அவனால் இயலாமையாக இருக்குன்னு சொல்லி அவனை நீ பிரித்து விட பார்க்குறியா, அவன் மேலே கோபப்பட பார்க்குறியா, அவனை நீ நிந்திக்கிறியா. நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கு ட்ரெஸ்ஸாக கொஞ்சம் ஏழையாக இருந்தாங்கன்னா அவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். கொஞ்சம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் நம்ம பார்த்து பேசுவோம். கொஞ்சம் காரில் கீரில் வந்து இறங்கினா உடனே நம்மளுக்கு ஒரு மதிப்பை கூடிடும். அல்லேலூயா. எல்லாருமே மனுஷன் தான். ஜாதி பார்க்கறதுனால தான் என்ன வருதுங்க, பிரிவினையே வருது. அந்த பிரிவினை வரும்போது நம்ம அவங்கள ஒதுக்கி வைக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசக்கூடாதுங்கிறாங்க, அவங்கள படியேற்றக்கூடாதுன்றாங்க, எஜமாங்கிறாங்க, ஆண்டாங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறது, சும்மா ஒரு சபைக்குள்ளே பிரிவினை உண்டாக்குறது, குடும்பத்துக்குள்ளே பிரிவினை உண்டாக்குறது, வேலை செய்கிறத பிரிவினை உண்டாக்குறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எப்படி இருக்கணும், ஏக மனதோடு நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும். 10வது வசனம். பிரிவினை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்ம எல்லாம் வாழ வைக்கிற ஆசீர்வதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். 11வது வசனம். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டு என்று குலவையாளின் வீட்டாரால் உங்களை குறித்து போதும். குலவையால் அப்படின்னு சொன்னால் அவங்களோட வேலை அப்படின்னா அடுத்தவங்களை என்ன பண்ணுறது, பிரித்து விடுறது. அவங்க என்ன பண்ணுவாங்க, சண்டையை இழுத்து விட்டுட்டு நம்மள்ட்ட பேசி நம்மளை சண்டையை இழுத்து விட்டு நம்மளுக்கு பிரச்சனை பண்ணிவிட்டு அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த மாதிரி உன்னை பற்றி சொன்னாங்க, நம்மள்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க உங்களை பற்றி எப்படி சொன்னாங்க. நம்மளுக்கு ஒரு யோசனை வரணும். அவங்கள்ட்ட இது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்னா, நான் போனேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னு நம்ம யோசிக்கணும். அப்போ இவங்களும் தானே சேர்ந்து பேசியிருக்கிறாங்க. இப்போ அவங்க சொன்னது இவங்க சொல்கிறாங்கன்னா இப்போ இவங்க எப்பேற்பட்ட ஆளாக இருக்கணும் அப்படின்னு அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணணும், சரி நம்ம என்ன பண்ணுவோம், இவங்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்கள பற்றி சொல்லுவோம். அவங்க எப்படின்னும் போது இவங்க பேர் என்ன பண்ணிடுவாங்க, அங்கே தேவனுக்கு மகிமை உண்டாவது என்று சொல்லிக்கிறேன். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, வாக்குவாதங்கள் உண்டென்று குலவேலின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை குறித்து எனக்கு ஏற்கனவே என்ன பண்ணுறது, நியூஸு வந்துக்கிட்டே இருக்குது. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாண்டு சொல்லிக்கிறேன். ரோமர் 16வது அதிகாரம் 17, 18, 19 வசனத்தை கடகடன் வாசி. அன்றியும் சகோதரரே, நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேடுபவர்களும் தேடி வார்த்தைகளை படித்து உபதேசம் என்று சொல்லப்படுகிற ஊழியக்காரனால் போதிக்கப்பட்ட கற்றுக்கொண்ட உபதேசத்தை குறித்து ஆண்டவருக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகளை குறித்து போதும். அப்படி இருக்கவங்க நம்ம எப்படி என்ன செய்யணுமா, எச்சரிக்கையாக. இங்கேருந்து இங்கே கோழி முட்டுறாங்க, இங்கேருந்து ஒரு குடும்பத்திலே பார்த்தீங்கன்னு அக்கா தங்கச்சிக்குள்ள என்ன பண்ணிடுவாங்க, கோழி முட்டி விட்டுருவாங்க.
அண்ணன் தம்பிக்குள்ளே என்ன பண்ணிடுவாங்க, பெண்கள் வம்பிழுத்து விட்டுருவாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளே வம்பிழுத்து விட்டுருவாங்க. அண்ணன் தம்பி எல்லாரும் ஒத்துமையாக இருப்பாங்க. ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பிரிவினை வரும். அந்த ஒரு பொண்ணு இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் வராது. இன்னொரு மருமக வந்துச்சுன்னு வச்சுக்கோ, முடிஞ்சு ஜோலி. அல்லேலூயா. 2 பேரும் கூட்ட அடிச்சிருவாங்க. தலிபான் அதிபரும் பாகிஸ்தான் அதிபரும் என்ன பண்ண விடுவாங்க, 2 பேரும் சேர்ந்துட்டு இந்தியாவை கொண்டு வந்து என்ன பண்ணிடுவாங்க, நடுப்பறை நிறுத்திடுவாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். அப்போ வரும் பாருங்க பிரச்சனை. அப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி அது வரைக்கும் விட்டு கொடுத்து போனவங்க 2 பேரும் கத்தி எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, நிற்பாங்க. வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இதுவரை கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்து உங்களுக்கு சண்டை மூட்டி விடுவதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களை விட்டு தயவு செய்து விலகி நில்லுங்கள் என்று புத்தி சொல்லுகிறேன். அல்லேலூயா. அந்த மாதிரிக்குள்ள என்ன பண்ணிடு, விலகி போயிடு. முதல் சொல்றது, நீ பிரிவினை உண்டாக்காத. நீ பிரிவினை உண்டாக்கலாம் என்ன பண்ணாத, சேராத. உங்களுக்கு கோழி முட்டி விட்டு உங்களை வம்பிழுத்து ஒன்றும் சில பேர் இருப்பாங்க, அவங்களே விட்டு என்ன பண்ணிடு, விலக வேண்டும் என்று புத்தி சொல்லுகிறேன். 18வது வசனம். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் ஊழியம் செய்து வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் இருதயங்களை போதும். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தான் காரியத்தை சாதிக்கிறதுக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள சபையிலே வம்பிழுத்து விட்டு போயிடுவாங்க. சபையிலே 2-3 குடும்பமும் அப்படியே பிரித்து விட்டுருவாங்க. பிரித்து விட்டுட்டு அப்படி பிரித்து விட்றவங்க ஒரு நாளைக்கு இந்த இடத்த விட்டு என்ன பண்ண போகிறாங்க, எல்லாரையும் வம்பில் எடுத்துட்டு ஓட போகிறாங்க. எல்லாரையும் வம்பில் இழுத்து விட்டு அந்த சபை இல்லாமல் பண்ணுறதுக்கு, அந்த குடும்பம் இல்லாமல் பண்ணுறதுக்கு, அந்த மாமியார் வீடு இல்லாமல் பண்ணுறதுக்கு, அந்த அண்ணன் தம்பிங்க ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதுக்கு, அந்த அலுவலகம் வீணாக போகிறதுக்கு இப்படிப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. 19வது வசனம். உங்கள் கீழ்ப்படிதல் நல்லா கவனிங்க. நீங்க ரொம்ப நல்லவங்களா தான் இருக்கீங்கன்னு ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீங்க, ஊழியக்காரன் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்க, ஜபத்துக்கு கீழ்ப்படுகிறீங்க. அதை குறித்து எனக்கு தெரிய வந்திருக்கிறது. ஆனாலும் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் விரும்புகிறேன். அல்லேலூயா. நன்மைக்கு தீமைக்கு நல்லா கவனிங்க. அப்படி என்ன சொல்றாருன்னா, உங்கள்கிட்ட குறித்து வம்பிழுத்து விடுறாங்க இல்லையா, அவங்கள குறித்து என்ன பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க. எதுக்கு நீங்கள் எங்கே கொலை முட்டுறீங்கன்னு கேட்காதீங்க. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு யாரை குறித்து நம்மகிட்ட சொன்னாங்களோ அவங்கள்ட்ட நேராக போய் என்ன சொல்லணும், இந்த மாதிரி நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க, அவங்க சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், புரியுதா, என்கிட்ட சொன்னாங்க, நான் அவங்கள்ட்ட பேசவே இல்லை, நம்ம என்றைக்கும் எப்படி இப்போ அன்பாவே அப்படின்னா, இந்த வம்பிழுத்து விட்டாங்க பாருங்க, மறுபடியும் உள்ளே வர முடியுமா? அப்போ ஃபஸ்ட்டு போய் யார்கிட்ட சொன்னாங்களோ, யார்கிட்ட கேட்டு வந்தாங்களோ, அவங்க என்ன பண்ணிடுவாங்க, கிட்ட வந்தா வாங்க சந்தோஷம், நான் நல்லா இருக்கேன், அதை பற்றியெல்லாம் பேசாதுங்க அப்படி என்ன பண்ணிடுவாங்க, ஒதுங்கிடுவாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஆஹா நம்ம வம்பிழுத்து விட்டது என்ன பண்ணிடுச்சு, தெரிஞ்சிருச்சு. யாருக்கு தெரிஞ்சிருச்சு? ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போது இது எப்படியே தெரிஞ்சு போயிடுச்சுன்னதும் 2வது நம்மள்ட்ட போய் போகவும் முடியாது. கர்த்தருக்கு சோத்திரம். மறுபடியும் அதே வசனத்தை வாசிக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் நல்லா பாருங்க, அப்படிப்பட்டவங்க சபைக்கு வந்தவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க, வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்க, இங்கே ஆண்டவர் சொல்றாரு சபையை குறித்து சொல்றாரு. அப்படிப்பட்டவர்கள் இயேசுக்காக ஊழியம் செய்யாமல், சபைக்கு எல்லாம் சபை ஒத்துமையாக இருக்குன்னு செய்யாமல், தன் வயிற்றுக்கு அப்படின்னா தன் குடும்பத்துக்கு நல்லது நடந்தால் போதும். யாராச்சும் எப்படியாச்சும் போட்டு யாராச்சும் வம்பிழுத்து விட்டு போயிட்டே இருப்போம், யாராச்சும் நிர்கதியாக நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி தன் வயிற்றுக்கு ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சுன்னு அப்படியே கவர்ற மாதிரி பேசுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி பேசுகிறவங்கள்ட்ட தான் போய் பேசுவாங்க பாரு, நல்லவங்கள்ட்ட பேச மாட்டாங்க. நல்லவங்கள்ட்ட பேசினா என்ன பண்ணுவாங்க, கடிந்து கொண்டு எச்சரித்தை பற்றி சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் பைபிளை பற்றி பேசுவாங்க, எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் பற்றி பேசுவாங்க. அவங்கள்ட்ட பேச பிடிக்காது. இந்த நய வசனிப்பாக பேசுகிறாங்க பாரு, அவங்கள்ட்ட தான் போய் உட்காந்து பேசுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட தான் போய் பேசுவாங்க. உட்காந்து 10 வார்த்தை பேசியிருப்பாங்க, 2 வார்த்தை சைலண்ட்டாக போயிடும். என்னன்னா சத்தமே இல்லைன்னு பார்த்தோம்னா அங்கே குசு குசுன்னு பேசியிருப்பாங்க. அவர்களை சீக்கிரமாய் ஆண்டவர் தண்டிக்க போகிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு ஏதோ பின்னாடி பெருசாக ஆண்டவர் கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். கொடுத்துருவாரு, அது மாற்றமே கிடையாது. அப்போ நேராக எங்கே போகணுங்க, பெருசாக கொடுத்தாருன்னா ஆஸ்பத்திரிக்கு தான். அல்லேலூயா. அப்போ நம்ம உணர்ந்து பார்க்க, அவள் பேச்சை கேட்டோமே,
தேவையில்லாத பேச்சை பேசி இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? ஆஸ்பத்திரியில் கொண்டு படுத்திருக்கிறோம், மருத்துவமனைக்கு போகிறோம், தேவையில்லாமல் வீட்டில் பிரச்சனை வருது, மிருகஜீவன்களுக்கு பிரச்சனை வருது, மனைவிக்கு பிரச்சனை வருது, கணவனுக்கு பிரச்சனை வருது. அவங்க சொல்லும்போது தயவுசெய்து இது சபை. அல்லேலூயா. ஒரு அம்மாவுக்கு ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு அப்பா ஒரு அம்மா, அது மாதிரி இங்கே ஆண்டவரும் ஊழியக்காரனும் ஒரு தாயும் தகப்பனுமா இருக்காங்க. அதை பற்றி பேசாதீங்க. வந்தீங்கன்னா ஜபத்தை முடிச்சுட்டு போங்க. வந்தீங்கன்னா ஜபத்தை முடிச்சுட்டு போங்க. இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லியிருந்தா நீ ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய வேலையை இல்லை. என்ன நோய் வந்தாலும் ஆண்டவர் அப்படியே எடுத்து போடுவார். நம்ம செவி கொடுக்கும் போது அது என்ன பண்ணிடும்? அதோடய நம்மளுக்கு திரும்பிடும். அது கூட தான் காலம்பரை சொன்னார், நீ வெளிப்பாடு சொல்லிதான் உனக்கு நோய், உன் வாய் தான் உனக்கு நோய். வெளிப்பாடு சொல்லாத, ஜபம் பண்ணு. அவங்களுக்கு வேணும் என்ன பண்ணு? ஜபம் பண்ணு. யாருக்கு வெளிப்பாடு சொல்லாது. கர்த்தருக்கு சொல்றேன், நீதி செய்கிறவன் நான் இருக்கிறேன், நான் பார்த்து கொள்ளுகிறேன். வீட்டில் ப்ரேயர் வச்சு சபையில் அவங்க ஊழியம் செஞ்சு ஆண்டவருக்குன்னு ஊழியத்தில் நின்று ப்ரேயர் பண்ணி எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் தேடும் போது நீ அவங்களுக்கு என்ன பண்ணு? வெளிப்பாடு சொல்லு, நான் செய்கிறேன். இல்லைன்னா அவங்க தலைகீழ நின்னா அவங்க காரியம் எதுவுமே நிறைவேறாது. என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? எரேமியா 27:32 சொல்லுது, என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அப்படின்னு ஆண்டவர் என்னை கேட்டார். அப்படி மற்றவங்களாம் வேணும்னு நினைக்கிறேன், நான் வேணாமா? நீ வெளிப்பாடு சொல்லிகிட்டே இருக்கு, நான் உனக்கு செய்தி உனக்கு நான் அதை ஆரோக்கியப்படுத்த அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் போது நீ என்ன பண்ணுற? நோயில் விழுந்து போகிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நினைச்சு வைக்கிறேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 4வது அதிகாரம் எடுத்தாச்சா? 1வது வசனம். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களை முக்கியமான என்றும் அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இப்படியெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். எந்த மனுஷனாக இருந்தாலும், சபையின் விசுவாசிகள் யாராக இருந்தாலும், எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன்றதை என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாள் வாழ்க்கையில் மறந்துடக்கூடாது. இது கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஊழியக்காரன். 2வது, கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியத்தின் உக்கிரானக்காரன். ஆண்டவர் சொல்லாமல் எதையும் என்ன பண்ணக்கூடாது? அதான் நீ கேட்டார். நீ வெளிப்பாடு சொல்லிக்கிட்டே இருக்கிற. நான் உனக்கு சொல்ல சொன்னேன்னா, நான் சொன்னேன், இந்த பார், நான் உனக்கு ஜெபம் பண்ணும்போது நான் உனக்கு அவங்கள ஆசீர்வதிப்பேன். தப்பித்தவறி நீ வெளிப்பாடு சொல்லிட்டேன்னா அவங்களே என்ன பண்ணுவேன்? சுகப்படுத்துவேன்னு சொன்னது உனக்கு தப்பாக போச்சு. இப்பொழுது நான் அங்கீகரிக்கிறேன், நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். ஆனால் நீ ஜாக்கிரதையாக இரு. அல்லேலூயா. நீ ஜாக்கிரதையாக. வெளிப்பாடு சொல்கிறதுல இந்த ரகசியத்தைக்காக உக்கிரானக்காரன்னா இந்த எக்ஸ்ட்ரீம்லியாக போகிறது. அல்லேலூயா. கழுத்தில் கத்தியே விழுந்தா என்ன பண்ணாத? வெளிப்பாடு சொல்லாத. உக்கிரான காரணம் என்று எண்ணிக்கொள்ள கடவன் என்று எழுதியிருக்கிறது இல்லை. எண்ணிக்கொள்ள கடவன் இது யார் சொல்ற? ஆண்டவர் டைரக்டா ஊழியக்காரனுக்கு எச்சரிக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 4வது வசனம். என்னிடத்தில் யாதொரு குற்றத்தை அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. அல்லேலூயா. நீ ஊழியக்காரன் தான், எனக்கு பிடிச்சமானவன் தான். உன்னிடத்துல ஒரு குற்றம் இல்லைன்னு உனக்கு தெரியும், அதுக்காக நீ நீதிமானே கிடையாது. அதனால வெளிப்பாடு சொல்லாத. யாரையும் நீதி செய்யாத. ஒரு ஊழியக்காரனே நீ நீதி செய்யாதன்னு ஆண்டவர் சொன்னாரா? நம்ம என்ன பண்றோம்? அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்துக்கு போறோம். அடுத்தவங்க பஞ்சாயத்து, குடும்பத்தில் மனைவியை கண்டிக்கலாம், பிள்ளையை கண்டிக்கலாம், கணவனை கண்டிக்கலாம். அடுத்த குடும்பத்தை பற்றி நம்ம பேசவே கூடாது. உங்கள்கிட்ட சொன்னால் கூட நீங்கள் நல்லபடியாக ஒத்துமையாக இருங்க, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஒரே வார்த்தை, நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருங்க, நான் ஜெபம் பண்ணிக்கிறேங்க, அவ்வளோதான். நீ ஏன் இப்படி தப்புண்ண, நீ ஏன் தப்புண்ண, நம்மளுக்கு அதிகாரமே இல்லை. மத்தேயு 7வது அதிகாரம் 1வது வசனம். நீங்கள் குற்றவாளிகள் ஆகாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகளிலிருந்து தீர்க்காதீர்கள். போதும். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க அவ்வளோ தப்பு பண்ணும். மனைவி அவ்வளோ தப்பு பண்ணுவார், கணவன் அவ்வளோ தப்பு பண்ணுவார். நம்மளுக்கு அவ்வளோ நோய் இருக்கும். நம்ம அடுத்தவங்களுக்கு தலையை வலிக்குதுன்னு சொன்னால் நம்ம மருந்து சொல்லிக்கிட்டு உட்காந்து, பிள்ளைங்களுக்கு காலில் வலிக்குதுன்னு சொன்னால் அதுக்கு மருந்து சொல்லிக்கிட்டு உட்காந்து. நம்ம பிள்ளைங்க எல்லா தப்பு பண்ணது நம்மளுக்கு தெரியும். அடுத்த பிள்ளைங்க தப்பு பண்ண என்ன பண்ணுவோம்? நடுப்புற போய் உட்காந்து அவங்களுக்கு நியாயம் தீர்க்கும். அடுத்தவனோட மனைவி தப்பு பண்ணிடுச்சு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம மனைவி நம்மளுக்கு என்ன பண்ணான்னு தெரியும். அடுத்தவங்களுக்கு போய் என்ன பண்ணுவோம்? இப்படி கண்டிச்சு விட்றா, இப்படி பண்ணி இப்படிலாம் வச்சுக்காத. நான்லாம் வச்சுக்க மாட்டேன், நான் அப்படியே முள்ளு மேலே நிறுத்திடுவேன். அதேமாதிரி நம்ம கணவன் என்ன பண்ணுறாருன்னு தெரியும், அடுத்தவங்களுக்கு போய் என்ன பண்ணுவோம்? புத்தி சொல்லுவோம். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு. மறுபடியும் வாசிக்கலாம். நீங்கள் குற்றவாளி என்று நான் சொல்லாதபடிக்கு ஆண்டவர் சொல்றாரு. நீ அடுத்தவங்க இதுல விஷயத்துல தலையிட்டீன்னா நான் உன்னை குற்றவாளி என்ன பண்ணிடுவேன்? நியாயம் தீர்ப்பு சொல்றேன்.
நீங்கள் குற்றவாளிகள் என்று நான் தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை குற்றவாளின்னு சொல்லிட்டு போயிடுவேன், நீ அந்த பஞ்சாயத்துக்கு போகக்கூடாது. அதை பேச உனக்கு தகுதியும் இல்லை. இல்லை, இதெல்லாம் நம்ம வந்து சும்மா கேட்டுட்டு அடுத்த நிமிஷம் போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அது எல்லாம் பின்னாடி நோயாக போயிடுங்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு நான் ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ விஷயம் இருந்துச்சுப்பார். ஒருத்தருக்கு சோத்திரம் ஜெபிக்கிறேன். 1 கொரிந்தியர் புத்தகம் மறுபடியும் 4வது அதிகாரம் 5வது வசனம். ஆனதால் கர்த்தர் நமக்கு திரும்பவும் நம்மை நோக்கி பார்க்கும் அளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்து பார்த்தீங்களா, நான் உங்களோட என்ன பண்றேன், உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிற, நீங்க தீர்ப்பு சொல்லாதீங்க. இது அப்படி பண்ணு, இது இப்படி பண்ணு, இப்படி போ, உன் பொண்டாட்டி இப்படி பார்த்துக்க, உன் பிள்ளை இப்படி பார்த்துக்க, உன் பிள்ளை சரியில்லை, உன் பிள்ளைய ஒழுங்காவலை. அவங்க திருப்பி ஒரு வார்த்தை, உன் பிள்ளை யோக்கியமா, உன் முன்னாடி ஒழுங்காக இருக்கா, உன்னை கூட தான் அன்றைக்கி மரியாதைலாம் பேசுனுச்சு, உன் வீட்டுக்காரர் ஒழுங்காக இருக்காங்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி கிறிஸ்தவ பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, பேசாமல் போகிறாங்க. ஆனால் மனசுக்குள்ளே தெரியும், இவங்க பிள்ளை யோக்கியமாக இருக்கா, இவங்க ஒழுங்காக இருக்காங்களா. சண்டை நடந்தது எப்படி தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. ஏன்னா வீட்டில் சண்டையா, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம், நம்ம போய்கிட்டே இருக்கணும். உங்கள் பையன் ஏதோ ஃபெயில் ஆகிட்டானா, நான் கேள்விப்பட்டேன், ஜெபம் பண்ணிக்கிறாங்க, அடுத்த வாடி பாஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான் நம்மளுக்கு வார்த்தை, வேற சொல்லக்கூடாது. வாசிக்கலாம். அதனால் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்கிற வரைக்கும் நீங்கள் அதற்கு முன்பே யாதொன்றை குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் நல்லா கவனிக்கணும். யாரெல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு நீ பொய் சொல்லிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறியோ, எனக்கு தெரியாதுன்னு சொல்லி நீ நல்லவ மாதிரி நடிக்கிறியோ, அவர்களை வெளியரங்கமாக்கி அவர்கள் நினைக்கிற இருதய யோசனை வெளிப்படுத்தி சொல்லிடுவார். போதும் 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 போதும். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க மறைச்சிருவோம். இது அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது, மேனேஜருக்கு தெரியாது, பள்ளிக்கூடத்துக்கு தெரியாது, எல்லாத்துக்கும் மேல ஊழியக்காரனுக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாராம், வெளியரங்கமாய் ஆக்கி வெளிப்படுத்துவார். என்ன பண்ணுறாங்க, என்ன பேசிக்கிறாங்க, யார் புதுசுன்னு எப்படி வெளிப்படுத்துவார்னா, அவங்களுக்கு நோய் வருது இல்லை, ஒரு பலகீனம் வருதில்ல, ஒரு கஷ்டம் வரணும். ஆண்டவர் சொல்லுவார், இதுக்கு நான் தான் தீர்ப்பு செஞ்சேன். உன்னை குறித்து பேசினார்கள், சபையை குறித்து பேசினார்கள், அவர்கள் உன்னை குறித்து அவதூறாய் பேசினார்கள், சபையை குறித்து அவதூறாய் பேசினார்கள், எரிச்சல் அடைந்தார்கள். நான் தான் என்ன பண்ணியிருக்கேன், நியாய தீர்ப்பு செய்திருக்கிறேன். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். அல்லேலூயா. நீ நல்லது செஞ்சிருந்தா நம்மளுக்கு என்ன கிடைக்குமா, புகழ்ச்சி உண்டாகும். இல்லைன்னா என்ன கிடைக்கும், ஆஸ்பத்திரி தான் கிடைக்கும். அப்போ நம்ம கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு மனம் திரும்பி நம்ம இப்படிப்பட்ட காரியத்திலேருந்து விலகி இருந்தோம்னா நம்மளுக்கு புகழ்ச்சி உண்டாகும். நம்ம ஒரு தீர்மானத்துக்குள்ள வரணும். யாருக்கு நான் தீர்ப்பு சொல்றதுக்கு நான் அதிகாரம் எனக்கு இல்லைப்பா. இந்த மாதிரி நடக்குது. அப்போ உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னும் போது எனக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கிறாருன்னா, ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க, ஒரு மாதிரி பாஸ்டர் என் பையன் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறான், பையனை அழைச்சிட்டு வாங்க சொல்லுப்பா, அம்மா அப்பா அப்படி என்ன கூடாது, அப்படியே பேசக்கூடாதுப்பா, ரெகுலராக பள்ளிக்கூடத்துக்கு போ, ரெகுலராக காலேஜுக்கு போ, சம்பாதிக்கிறத கொண்டு அம்மா அப்பாட்ட கொடு, அப்படிலாம் பண்ணாத, இப்படிதான் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், ஆண்டவர் கூட இருப்பார். அவ்வளோதான் எனக்குள்ள அதிகாரம். அல்லேலூயா. அவனை வந்து அதிகாரம் செலுத்தவோ அவன் குடும்பத்தில் வம்பிழுத்து விடுறது எனக்கு அதிகாரம் கிடையாது. இருந்தால் எனக்கு ஆஸ்பத்திரியில் எழுதி கொடுத்துருப்பார் மாத்திரை சீட்டு. ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரை குறிச்சும் பேசக்கூடாது, யாரை குறிச்சும் தீர்ப்பு சொல்லக்கூடாது, யாரு கூடயும் குசுகுசுன்னு போய் பேசக்கூடாது, ஊர் பஞ்சாயத்து வைக்கக்கூடாது, சபையில் பொதுவாக பிரிவினை உண்டாக்கக்கூடாது. 7வது வசனம் 4:7. அன்றியும் உன்னை நீ விசேஷித்தனாய் இருக்கும்படி உன்னை செய்கிறவன் யார்? போதும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நல்ல ட்ரெஸ் கொடுக்கறது யாரு, நல்ல சாப்பாடு கொடுக்கறது யாரு, உன்னை பிரகாசமாக அழகா வைக்கிறது யாரு, உன்னை வேலைக்கு போய் சம்பளம் கொடுக்கறது யாரு, உன் குடும்பத்தை யார் கையிலையும் ஏந்த விடாத அப்படி வைக்கிறது யாரு, மருத்துவத்தை அனுப்பாது யாரு? ஆண்டவர் கேட்கிறாரு, நீ மனுஷனை நம்புறியா, அவன் தான் உனக்கு செய்கிறானா? உன்னை விசேஷித்தவனாய் ஆக்கும்படி செய்கிறவன் யார்? அல்லேலூயா. விசேஷித்தவனை செய்கிறவன் யார்? அடுத்து மேலவாசி. நீ பெற்றுக்கொண்டவைகளில் உனக்கு உண்டாய் இருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? போதும். வச்சுக்கிட்டே இல்லைங்கிறது. வச்சுக்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் இருக்குது அரசியலில், நம்மளுக்கு எல்லாம் தெரியும்.
இனிமேலுக்கு பேரனுக்கு கல்யாணம் பண்ணி அந்த பேரனுக்கு பேரன் பிள்ளைங்க பிறக்குதில்ல, பேரனுக்கு கல்யாணம் பண்ணி பேர பிள்ளைங்க பிறக்குதில்ல, அதுக்கெல்லாம் சொத்து சேர்த்து வச்சுருக்கிறாங்க. 2 பாட்டில் தண்ணி வச்சுக்கிட்டு போய் குறுக்க போயிட்டே இருக்கிறாங்க. கூட கொண்டு போய் கொடுத்துருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேர பிள்ளைங்க வச்சு பேர பிள்ளைங்க இருக்கும், அந்த பேர பிள்ளை கல்யாணம் பண்ணி அதுக்கு பேர பிள்ளை பிறகு இப்போ சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவன் யார்? உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவன் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொள்ளாது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? அல்லேலூயா. எல்லாமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இல்லை, எனக்கு சுகம் இல்லை, மற்றவர்களை பார்க்கும்போது படுத்த படுக்கையாக கிடக்கும்போது, கால் உடைஞ்சு இருக்கும்போது, கை உடைஞ்சு இருக்கும்போது, நல்ல ஆகாரம் புசிக்காமல் இருக்கும்போது, நல்ல உறக்கம் இல்லாமல் இருக்கும்போது தூக்க மாத்திரை போடுறாங்க. நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல, வெறும் கஞ்சி தான் குடிக்கிறாங்க. கால் நடக்க முடியல, நொண்டி நடக்கிறாங்க. ஒரு கால் இழந்தவங்க இருக்கிறாங்க. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? நல்ல ஆகாரம் சாப்பிட்றோம், நல்ல உடை உடுத்துகிறோம், நல்ல வேலைக்கு போகிறோம், நல்ல வாகனம் ஓட்டுறோம், நல்லா நடந்து போகிறோம். இவ்வளவு நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பெற்றுக்கொண்டதுனா உடனே பணத்துக்கு போய் நிற்காத. பணம் பெற்றுக்கொண்டதுன்னா இவ்வளோ ஆசீர்வாதத்தையும் தேவன்ட்ட என்ன பண்ணியிருக்கோம்? பெற்றுக்கொண்டு இருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு கையை வலிக்குது, காலை வலிக்குது, அடுப்பை வலிக்குது, அடுப்புக்கு மேலே உள்ளது வலிக்குது, தலையை வலிக்குது, எனக்கு நல்லா கருமீனாக தின்ன முடியல, தின்ன எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை. அதான் ஆண்டவர் கேட்குறாரு, நீ எதை பெற்றுக்கொள்ளலை? பெற்றுக்கொண்டு சகலத்தையும் நான் உனக்கு கொடுத்துருக்குறேன், ஆசீர்வதித்திருக்கிறேன், நீ பெற்றுக்கொள்ளாமல் ஏன் வேஷம் போடுற? என்ன ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? எல்லாமே நான் உனக்கு கொடுத்துருக்குறேன். இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சாலும் உன்னால் என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. ஒன்று எடுத்துட்டேன்னா உன்னால் என்ன பண்ண முடியாது. ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாமல் ஆண்டவர் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு நீ ஒரு 3 மாதம் கஞ்சி தான் குடினா என்ன போயிடணும்? உலகமே இருண்டு போயிடும் நம்மளுக்கு. கஞ்சி வெறும் கஞ்சியா முடிஞ்சு கதை. அதோட கஞ்சின்னு சொல்லியே கஞ்சி வீணா போயிடும். டக்குன்னு ஒரு 3 மாதத்துக்கு நடக்க முடியல, ஒரு நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு, நீங்கள் நடக்கவே கூடாது, பேண்டாஜ் போட்டுட்டு வீட்டில் தான் உட்காரனா முடிஞ்சிச்சு ஜோலி. தேவன் எப்படி வச்சுருக்காரு? லேசாக கால் வலி இருந்தால் போதும், அப்போ லேசாக இடுப்பில் இருந்தோம். அல்லேலூயா. மற்றவர்களை பார்த்து நீ மனம் திரும்பு. தேவன் நம்மை மேன்மையாக வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை நல்லா வீட்டில் போய் படித்து பாருங்கள். 10 தடவைக்கு 20 தடவைக்கு 30 தடவை படித்து பாருங்கள் 7வது வசனத்தை. உன்னை விசேஷித்தன் ஆகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவர்களை நீ பெற்றுக்கொள்ளாது யாது? அப்போ ஒரு நிமிஷம், இப்போ நீ உண்டாயிருக்கிறவைகள்னா உனக்கு இந்த வயசில் இந்த சம்பாத்தியத்தில் உன்னோட பாரம்பரியத்தில் உன்னோட பரம்பரையில் உனக்கு கொடுத்தது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கேன்? கொடுத்துருக்கேன். நம்ம அப்பா சேர்த்து வச்ச சொத்து ஒரு 10 டாடா சுமோவும் 10 பங்களாவும் இருக்கா? இருந்துச்சா? இல்லை. அப்பாட்ட ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு? இந்த தருணத்தில் நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி, நல்ல உடை, தங்கறதுக்கு வீடு, நல்ல ஆரோக்கியத்தை என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்துருக்காரு. அதை தான் இங்கே கேட்குறாரு. உனக்கு உண்டாயிருக்கிறவளை இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கிறே, நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ எதுவுமே பெற்றுக்கொள்ளாமல் என்ன இருக்கிற? உனக்கு என்ன தகுதியை நான் கொடுத்துருக்கிறேன். உங்கள் அப்பா 100 கோடி ரூபா சொத்து வச்சுருந்தார், எல்லாத்தையும் இழந்து நீ தெருவில் நின்னா நீ என்ன பண்ணலாம்? எல்லா சொத்தும் போயிடுச்சுங்க, ஏன் எங்கள் அப்படி நான் அப்படி வாழ்ந்தனே இப்போ எப்படி இருக்குன்னு நீ கேட்கலாம். அது ஒன்றும் இல்லை, பரம்பரை சொத்தும் என்கிட்ட இல்லை. அப்படி நீ ஒரு கலெக்டராக இருந்த, ஒரு கலெக்டருக்கு சம்பளம் வந்து 1,48,000 1,85,000 சம்பளம் இன்னைக்கு. நான் கலெக்டராக இருந்தேன், எல்லா காசுமே இல்லை, வெறும் ஆஸ்பத்திரி செலவாக போகுதுன்னு நீ கேட்கலாம். நம்ம என்ன வேலை பார்க்குறோம்? நம்ம வேலை பார்த்தது ஆண்டு என்ன பண்ணுறாரு? சம்பளம் கொடுக்குறார். நம்ம செய்கிற தொழிலுக்கு சம்பளம் கொடுக்குறார். முடிஞ்சு போச்சு. அழகாக பிள்ளைங்களை கொடுத்துருக்கிறார், குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், அதுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ பெற்றுக்கொண்டது யாரு? வேறு ஏதாச்சும் நீ ஏதாச்சும் இப்போ புதுசாக வச்சுருக்கிறியா? ஒரு கலெக்டராக இருந்து மாதம் 3 லட்சம் சம்பளம் வாங்கினியா? இல்லை உன் பிள்ளைங்க 10 லட்சம் சம்பளம் வாங்கினுச்சா? உன் பிள்ளைங்க டாக்டராக இருந்துச்சா? 10 லட்சம் 20 லட்சம் சம்பளம் வாங்கி நான் கொடி கட்டி பறந்தே? அதுவும் இல்லை. உனக்கு உண்டான எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அழகாக தீர்ப்பு சொல்கிறார் ஆண்டவர். எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேன், இது போதும். நீ இன்னும் என்னை மேன்மை பாராட்டும் போது, யாரை மேன்மை பாராட்டணுமா? கர்த்தரை மேன்மை பாராட்டி என்னை நெருங்கி வரும்போது, கோழி முட்டாமல் இருக்கும்போது, பிரிவினை செய்யாமல் இருக்கும்போது, குசுகுசுன்னு பேசாமல் இருக்கும்போது, சபைக்கு விரோதமாக இருக்கும்போது நான் உன்னை என்ன பண்ணுவேன்? உயர்த்துவேன். அப்போ உனக்கு உண்டான எல்லாத்தையும் இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே போவேன். படிப்படியாக உயர்த்திட்டு போவேன். பெற்றுக்கொள்ளாது. நீ பெற்றுக்கொண்டவனானால் எல்லாமே உனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் பெற்றுக்கொள்ளாத என்பது ஏன் நடிக்கிறாய்? எல்லாத்தையுமே கிடைச்சிருக்குல்ல. உனக்கு என்ன தகுதியோ, நீ பரம்பரையில் பிறந்தப்போ உனக்கு என்ன இருந்துச்சு, இப்போ உனக்கு என்ன இருக்குது, உன் பிள்ளைகளால் உனக்கு என்ன வருமானம் வந்துச்சோ
அதெல்லாம் இருக்குல்ல, அவ்வளோதையும் வச்சுக்கிட்டு நான் இல்லைங்கிற. இப்போ ஆண்டவர் உனக்கு கொடுத்ததெல்லாம் இல்லை, எனக்கு இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒன்றுமே. நேற்று ஒரு ஊழியக்காரர் பேசினார், அவங்க வீட்டில் 4 ஏசி இருக்கு. அவர் சொல்கிறார், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா, முந்தாள் நைட்டு நான் ஏசியே போடல, முந்தாள் நைட்டு ஏசி போடலையா, அப்படி நான் வேர்வையில் தூங்கினேன். ஏன் இப்படி தூங்குனீங்க? இருந்து பார்த்தேன், அப்போ எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுறேன் இருந்து பார்த்தேன். ஒரே ஒரு நாள் இந்த வெயில் காலத்தில் சம்மரில் மார்ச்லேருந்து ஏப்ரல் முடிஞ்சு மே தொடங்க போகுது, இந்த 2 மாதத்தில் ஒரு நாள் ஏசி போட, அதுவும் 11 மணிக்கு போடாமல் இருந்தாங்க. 11 மணிலேருந்து அப்புறம் 4 மணிக்கு போட்டு நிப்பாட்டினாங்க, மனைவிக்காக வேண்டி. அல்லேலூயா. அவங்க எப்படி மேன்மை பாராட்டுறாங்க, ரொம்ப ஏழ்மையில இருக்காங்களாம். அதாவது ஆண்டவருக்காண்டி அர்ப்பணிக்கிறாங்களாம். இருந்து பார்ப்போம், மற்றவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு இருந்து பார்ப்போம்னா. அப்போ என்ன செய்யணும்? இந்த ஒருத்தன் வளர்த்திக்கிட்டே இருந்தான்ல, உச்சத்தை விட்டுட்டேன், எல்லாத்தையும் ஏழைங்களுக்கு எழுதி வச்சுட்டேன், ஏன்னா 350 கோடி 400 கோடி வாங்கினேன், எல்லாத்தையும் உச்சத்தை விட்டேன், 250 கோடி ஒரு படத்துக்கு வாங்கினேன், எல்லாத்தையும் அனாதைகிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லிக்கிட்டாலே நான் பாரு. எல்லாமே 1500 கோடி சொத்து இருக்குது, சுவிட்சர்லாந்தில் சொத்து இருக்குது, BMW கார் இருக்குது, ஆடி கார் இருக்குது, எல்லாம் சந்தோஷத்தை கொடுத்துட்டேன் ஒருத்தன் போய் சொல்லிட்டு அலையிற மாதிரி. அல்லேலூயா. அப்போது அவர் சொல்கிறாரு, நான் இந்த நாள் 11 மணிக்கு வரைக்கும் ஏசி போடல, எப்பொழுதும் 6 மணிக்கு போட்டுருவோம், 11 மணிக்கு போட்டு அதுக்கப்புறம் 4 மணி இந்த 6லேருந்து 11 மணிக்கு நான் வேர்வையிலே உட்காந்துருந்தேன், அத்தனையும் ஃபேன் காற்றுல உட்காந்துருந்தேன். நான் சொன்னேன் ஆண்டவரே நீங்கள் நியாயம் தீர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, நீங்களே பாருங்கள். அப்போ ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு சொல்லு. உனக்கு கொடுத்த வார்த்தை என்ன, உனக்கு நான் கொடுத்த கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு சொல்லிட்டு நீ விட்டுட்டு போயிட்டு. கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். எப்படி பேசுகிறாங்க பாரு, தேவநாமத்துக்கு மகிமை அனுப்பிச்சுக்கிறேன். 11வது வசனம். இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குற்றுண்டவர்களும் தங்க இடமில்லாதவருமாய் இருக்கிறோம். போதும். இப்போ நம்மளுக்கு இவ்வளோத்தையும் கொடுத்துருக்காருல, அடுத்தது சொல்றாரு, நீ இந்த மாதிரி இருக்கிறியா? நம்ம ஏதாச்சும் உணர்றோமா? சொல்லுங்க பாருங்க. ஒரு 5 500 நோட்டு இருக்கா, மேலே 2 500 நோட்டு என்ன பண்ணணும்? அடுக்கணும். 3 புது புடவை இருக்கா, இன்னும் 3 புது புடவை இருக்கணும். இது 3 மாதம் கட்டி, இது 1 வருஷம் ஆச்சு கட்டி, இது 6 வருஷம் ஆச்சு கட்டி, இது 15 வருஷம் ஆச்சு கட்டி, இன்னும் புதுசு எடுக்கணும். 500 நோட்டு எத்தனை இருக்குது? 10 தான் இருக்கா? இன்னும் 2 நோட்டு மேலே அடுக்கு. 100 நோட்டு ஒரு 50 அடுக்கு. அப்படி வாசிக்கிறேன். இந்நேரம் வரைக்கும், இந்த பாருங்க, இந்த நொடி பொழுது வரைக்கும் பசியுள்ளவர்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், தண்ணீர் கிடைக்காமல் இருக்கிறார்கள், கட்டிக்க துணி இல்லாமல் இருக்கிறார்கள். குட்டுண்டவர்கள் என்னங்க? அடுத்தவங்கள்ட்ட வேலை செஞ்சு தான் சாப்பிடணும், கூலி வேலை பார்த்து தான் சாப்பிடணும், அவங்க கொடுத்தாதான் உழ வைக்க முடியும். குட்டுண்டவர்களும் இருக்கிறோம்னு நம்மளே சொல்றாரு. உங்களுக்கு எல்லாமே நான் கொடுத்துட்டேன், அந்த மாதிரி உள்ளவங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. நீ என்னைக்காச்சும் அதை யோசித்து பார்த்துருக்கியா? எவனாச்சும் எப்படியாச்சும் போயிட்டு போகிறான். அல்லேலூயா. நம்ம நல்லா இருக்குமா? இந்த ராந்திரன் சார் தான் சொன்னாங்க, கூட பிறந்த தம்பியை அண்ணங்காரன் சாகணும்னு நினைக்கிறான். அல்லேலூயா. கூட பிறந்த தம்பியை, கூட பிறந்த அண்ணன், இங்கே நம்மளுக்கு ஒருத்தர் வருவார், அவங்க அண்ணன் நினைக்கிறாரு உனக்கு ஒரு 10 பைசா கொடுக்க மாட்டேன், 25-30 கோடி ரூபா சொத்து இருக்குது, கறந்துட்டாங்கலேருந்து திருவையாறு வரைக்கும், உனக்கு 10 காசு கொடுக்க மாட்டேன்டா, நீ செத்து தொலைடா. அல்லேலூயா. அப்போ தான் சொன்னார், நீங்கள் கூட பிறந்தவங்களே அப்படி இருக்கிறாங்க, ஆனால் ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? சும்மா விடுவாரா? தவிக்க விடுவார், உன்னை தரங்கெட்டு போக விடுவார், நடு சந்தியில் விடுவார் உன்னை என் தேவன். மறுபடியும் வாசிக்கலாம். இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குற்றுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம அப்படி இருக்கிறப்போ என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எனக்கு ஒன்றுமே ஆண்டவர் செய்யலை, என்ற எதுவுமே இல்லை, நான் இப்படி இருக்கிறேன். உனக்கு என்ன தேவையோ, உனக்கு என்ன நீ கொண்டு வந்தியோ, உன் குடும்பத்தில் உன் பரம்பரை சொத்து எவ்வளோ வச்சுருந்தியோ, உன் குடும்பத்தில் என்ன சம்பாரிச்சோ, உன் வீட்டுக்காரர் என்ன சம்பாரிச்சோ, உன் பிள்ளைங்க என்ன சம்பாரிச்சோ, அதுக்கு உண்டானது உன்ட்ட பத்திரமா இருக்குது. அது ஆண்டவர் சுரண்டி எடுக்கலை. உன்னை நிர்வாணியாக உள்ள டக்குன்னு ஒரு 10 லட்சம், ஒரு 2 லட்சம் 3 லட்சம் நீ ஆஸ்பத்திரியில் செலவு பண்ணி ஆகணும், நீ 5 லட்சம் பண்ணி இதுக்கு ஆப்ரேஷன் செலவு பண்ணணும், நீ இந்த மாதிரி பண்ண வந்த வரைக்கும் ஆண்டவர் உனக்கு விடவே. ஆண்டவர் உன் காசு எடுக்கணும்னா நீ யாருக்கும் கொடுக்க வேண்டியதில்லை,
உன்னை எதுவும் பண்ண வேணாம். திடீர்னு ஒரு சீக்கு வந்து 5 லட்ச ரூபா அவங்க ஆப்ரேஷனுக்கு முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணுவேன்? நீ சேர்த்து வச்சதெல்லாம் 5 லட்சம் ஆப்ரேஷனுக்கு, மாத்திரை மருந்து செலவு போக்குவரத்து எல்லாம் 7 லட்சம் ஆகிடும். நம்மளை எப்படி வச்சிருக்கிறார் ஆண்டவர்? அப்போ வச்சுக்கிட்டு இல்லை 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 இல்லைன்னு சொல்லிட்டு நான் எடுத்து கொடுக்க சொல்லலை. ஆண்டவருக்கு நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? உனக்கு என்ன தேவை நான் கொடுத்துருக்கல, பெற்றுக்கொள்ளாத என்பது ஏன் நடிக்கிறாய்? தேவநாமத்துக்கு மகிமை. கடைசி வசனம் 13வது வசனம். தூஷிக்கப்பட்டு, நல்லா கவனிக்கணும், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். நம்மளை எல்லாரும் அலட்சியமாக நினச்சி நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கே என்ன பண்ணுறோம்? யாருக்கு வேண்டிக்கிறோம்? நம்மளுக்கா அவங்களுக்கா? நம்மளுக்கும் வேண்டிக்கணும், அவங்களுக்கும். அதை தான் சொல்கிறார் பவுல். தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். நம்மளை ஏளனமாக பேசினாலும் ஆண்டவரே இவர்களை மன்னியும் வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் மட்டும் இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பைகளைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். அல்லேலூயா. நம்ம ஒரு காலத்தில் அப்படிலாம் கிடந்தோம், புரியுதா? எல்லாரும் துடைச்சி போட அழுக்கு போல இருந்தோம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு எப்படி வச்சிருக்கிறார்? மேன்மை பாராட்டி இருக்கிறார், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு வசனம் நீங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு, ஆனால் மாறுறதா சரித்திரமே இல்லை. மனம் திரும்பணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சீர்தூக்கி பார்க்கணும். இந்த வார்த்தைகளை ஒன்று உங்களால் படிக்க முடியலன்னா செல்லில் வருது, மறுபடியும் போய் வசனத்தை உட்காந்து கேளு. இல்லை ஆண்டவர் ஆவியானவர் என்ன பேசினார், நம்மளுக்கு என்ன சொன்னார், நம்ம எதை விட்டுருக்கோம், எதை விடணும், இன்னும் நம்ம அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோமே. நீதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அடுத்த பஞ்சாயத்துக்கு போகிறோம், அடுத்த பிள்ளைங்களை குறை சொல்கிறோம், அடுத்த மனைவியை குறை சொல்கிறோம், அடுத்த கணவனை குறை சொல்கிறோம், அடுத்த வீட்டுக்கு பஞ்சாயத்துக்கு போகிறோம். இல்லை இல்லை இல்லைன்னுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த குடும்பத்தை பிரித்து விட்றோம், இவங்களுக்கு சண்டை முட்டி விட்றோம். எத்தனை சத்தியத்தை தேவன் இன்றைக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? 30:24. தம்முடைய இதயத்தின் நினைவுகளை நல்லா கவனிக்கணும். நம்ம செய்கிற பாவங்கள், அக்கிரமங்கள், நீதிகள், நன்மைகள் நம்முடைய தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் நல்லா கவனிக்கணும். அதை நம்மளுக்கு பழிக்க பண்ணும்படி நியாய தீர்ப்பு செய்து நம்மளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அதை நிறைவேறும் அளவும் அவருடைய உக்கிர கோபம் தனியாது. நம்மளுக்கு நியாய தீர்ப்பு செஞ்சார்னா நம்ம அதை அனுபவிச்சு, ஐயோ ஆண்டவரே என்னை மன்னிச்சிருந்த மாதிரி இதில் நான் தலையிட மாட்டேன்பான்னு கதறி கண்ணீர் விடுற வரைக்கும் அவர் கோபம் என்ன பண்ணாது? பொறுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு நாளைக்கு வச்சு குத்துன்னு குத்திடுவார். கடைசி நாட்களில் அதை உணர்ந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. கடைசி நாட்களா எப்போங்க? இந்த வாரம் கடைசிலையா? நல்லா வயசு ஒரு 50 தாண்டிருச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ வைப்பார் பாரு, சூப்பராக வைப்பார். அந்த 50 வயசு 60 வயசு 70 வயசுல நம்மளை வச்சு செய்யும்போது நம்ம கண்ணீர் விடுறத தவிர வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கு மனம் திரும்பு. அதே வசனம் 20:23 எழுதப்பட்டிருக்கு. மறுபடியும் வாசிக்கலாம். 20:23 எடுத்து இறைமையா 20:23. கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும். நல்லா கவனிங்க, அவருடைய இருதயத்துல நினைவுகள் இருக்குதான். யாரை பத்தி? நம்மளை பத்தி. யார் நன்மை செய்யறா, யார் தீமை செய்யறா, யார் அக்கிரமம் செய்யறா, யார் அட்டுழியம் செய்யறா, யார் இன்னும் கொடி மூட்டு விடுறா, யார் குசுன்னு பேசுனா, எல்லாத்தையும் அதை நிறைவேற்றும் அளவுனா ஒரே நாளில் செஞ்சு மன்னிச்சிட மாட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக நீ எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தியோ கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு கொடுத்து தூண்டில போட்டு முள்ளு மாட்டி இழுப்பார். நிறைவேற்றும் அளவும் அவருடைய உக்கிர கோபம், அவருடைய கோபம் தனியாது. அவருக்கு அந்த கோபம் போவே நம்ம ஆண்டவர் வேண்டிதாங்க, அவனுக்கு வேண்டிக்கிட்டே தான் இருக்கணும், வேற வழி இல்லை. கோபம் தனியாது. கடைசி நாட்களில் அதை நன்றாய் உணர்வீர்கள். என்ன சொல்றாரு? நன்றாய் உணர்வு. ஆண்டவர் தான் செஞ்சார், மாற்றமே கிடையாது. ஒரு அலையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் தான் செஞ்சார். இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம சொல்லுவோம் இந்த ஊர்ல போய் தண்ணி குடிச்சோம், ஒத்துக்கல. நான் இங்கே போய் நின்றுருந்தேன், அதனால ஒத்துக்கல. ரொம்ப நேரம் நின்று இடுப்பு வலிக்குது, ரொம்ப நேரம் நாங்கள் போய் மிதித்தேன், கால் இப்படி ஆயிடுச்சு, ஸ்கூட்டரை தள்ளுனா அப்படியே அந்த பந்தாவே பாய்ச்சாவே வலிக்காது. ஆண்டவர் தான் செஞ்சார். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்திலே உங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன். சென்ற கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியம் சிநேகம் அனைவரோடும் இன்னொன்று முடிவு பரியந்தம் சதா காலங்களில் உங்களோடு இருப்பாராக என்று உங்கள் யாவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க செய்வாராக, இரத்த கொடைகளை மறைத்துக் கொள்வாராக, எல்லா சாபங்களும் நிந்தைகளும் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்த பரலோக பிதாவே. ஆமே.
என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகலபரம் மறவாதே. குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.